ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடைய பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். பாதி அளவு கடலைப்பருப்பும் பாதி அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம 3 பல் பூண்டு பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரணும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 இது மாதிரி ரஃபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடாய் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ ஆனியன் சேர்த்தாச்சு. ஆனியன் சேர்த்து இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். நல்லா ஆனியன் வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெசிப்பியில். இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுவுமே பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு ரெசிபி நல்லா வரும். இப்போ தக்காளியை நான் கொஞ்சமாக நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா சீக்கிரமே வதங்கி வந்துடும் நமக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பூண்டு, பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே கூட்டு நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் நல்லா திக்காக வச்சுக்கலாம். நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இன்றைக்கி வைக்கிறேன். வாழைத்தண்டு ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இதில் வாழைத்தண்டை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பருப்பு வாழைத்தண்டில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. நம்ம ஸ்பைசஸுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுவே போதும். மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது கூட்டுக்கு. நம்ம பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இது 2 தான் காரத்துக்காக சேர்க்குறது. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது விசில் வரட்டும். நல்லா 2லேருந்து 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஷர் எல்லாமே நல்லா இறங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு சூப்பராக கமன்ட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, வாழைத்தண்டு எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்புன்னு சொல்லலாம். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிப்பில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு உளுந்து சேர்த்துட்டேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். கரிஞ்சிடக்கூடாது. கவனமாக குக் பண்ணணும் இந்த ஸ்டேஜில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பருப்பும் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேகும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தோம். இருந்தாலும் இப்போ சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம்.
நம்ம கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே வந்துட்டு ஆரோக்கியமான ஒரு கூட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து வாழைத்தண்டு வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கோம். காரம் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.